அஸ்ஸலாமு அலைக்கும். ஜின்னோட சரித்திரம் என்னவென்று பார்ப்போம். ஜின்னு தீயிலிருந்தும் மனிதர் மண்ணிலிருந்தும் மலக்குமார்களை வெளிச்சத்திலிருந்தும் உருவாக்கப்பட்டது. 5 விதமான ஜின்னுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா படைத்தார். ஜான் என்ற பெயரில் ஜின் என்ற பெயர் உருவாக்கப்பட்டது. ஜின் என்ற பெயரோட அர்த்தம் மறைக்கப்பட்டது என்று. நம்ம கண்ணுக்கு தெரியாத மாதிரி அல்லாஹு ஜின்னுகளை மறைத்து வைத்திருக்கிறார். மனிதர்கள் பயப்படுவது போல் படைக்கப்பட்டது. இதில் முதலாவது ஜின்னு தனிப்பட்டது, பார்க்க முடியாது. 2 ஆமிர் என்ற ஜின்னு மலையில்தான் இருப்பார்கள். இந்த ஜின்னு பாம்பு, தேள், நாய் உருவத்தில் வருவார்கள் என்று கிதாபில் சொல்லப்பட்டது. 3 அர்வாஹ் என்ற ஜின்னு. இந்த ஜின்னு குழந்தைகளுக்கும் மிருகங்களுக்கும் இடையூறு செய்யும். அதனால் மகரிபுக்கு கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் வெளியே வரக்கூடாது என்று சொல்லுவார்கள். 4 ஷைத்தான் என்ற ஜின்னு. மனுஷரையும் நல்ல ஜின்னையும் தீமையில் தள்ளிவிடுவார்கள். ஜின்னிலேயே மோசமான ஜின்னு ஷைத்தான் என்ற ஜின்னு. 5 மாரித் என்ற ஜின்னு. இந்த ஜின்னு மிகவும் சக்தி வாழ்ந்த ஜின்னு. சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாமோட அடிமைகளாയിരുന്നു இந்த ஜின்னு. ஜின்னுகளால் மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற பைத்துல் முகத்திஸ் என்ற பலஸ்தீனில் பள்ளி உருவாக்கப்பட்டது. ஆழ்கடலிலிருந்து முத்து பவிழம் கொண்டு வந்து சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கொடுக்கப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் மகரிபுக்கு சூரத்துல் ஜின்னு சூரத்து ஓதுங்க. கெட்ட ஜின்னுகளிலிருந்து ஷைத்தானிலிருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மை எல்லாம் பாதுகாக்கட்டும். ஆமீன். பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.